வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே 5 திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன நடக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்க பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எதை வச்சு பார்ப்போம்னு சொன்னீங்கன்னா, ஒரு 5 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக எல்லாரும் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட அக்யூரசி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 5 விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா மார்க்கெட் சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் ஆகும். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. ஸோ கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9:15 9:30க்கு தான் ஓப்பன் ஆகும். ஆனால் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆயிரும். இப்போயே நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன். ஸோ இப்போ இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா. அப்போ கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா அனலைஸ் பண்ணும்போது ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தெரியும்னா, கேப் அப் கேப் டவுன் இல்லை சைட்வேஸ் மார்க்கெட், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எஃப்ஐஐஸோட இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது நமக்கு தெரியும். மூணாவது முக்கியமானது இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ்னால் இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ்ன்னு பேர். அப்போ இந்த இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸை நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் இன்றைக்கி புல்லிஷாக இருக்குமா பியரிஷாக இருக்குமான்னு ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃப்ஐஐ டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஏன்னா ஏற்கனவே வந்து மார்க்கெட்டில் இருக்கிற புட் அண்ட் கால் ஆப்ஷன்ஸோட டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது பிசிஆர் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். ஸோ பிசிஆர்னா புட் கால் ரேஷியோ. அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கால் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே இருக்கும், 1.0க்கு மேலே இருக்கும். அதே இது வந்து புட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0க்கு கீழே இருக்கும். அதாவது 0.8 0.7 அந்த மாதிரி இருக்கும். அப்போது 1.1 இருக்கா 0.7 இருக்காங்கிறத வச்சு நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருதான்னு சொல்ல முடியும். சப்போஸ் கால் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே டைரெக்ஷன்லையும், புட் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே டைரெக்ஷன்லையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஃப்ஐஐயோட கேஷ் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா, எஃப்ஐஐஸ் வந்து தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை நிறையா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் குளோபலில் இருக்க எல்லா எஃப்ஐஐஸும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ்ன்னு சொல்கிறது வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட்ஜிங் பண்ணுற நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கனால எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு. ஓகே, அண்ட் இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் கடந்த மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்தே நமக்கு பாசிட்டிவாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் 24ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும், ஸோ அதுக்கு நடுவில் 2 நாள் லீவ் வந்துச்சு, அது வேறு விஷயம். ஸோ அப்படி இருந்தாலுமே நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 7 ட்ரேடிங் செஷன்ஸ் வந்துடுச்சு. அப்போ இந்த 7 ட்ரேடிங் செஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் சைட்வேஸான மார்க்கெட்டாக தான் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு நாள் மட்டும், அதாவது ஏப்ரல் 24 மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புல் பேக் ஆச்சு. அந்த புல் பேக்கை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 50% ரெக்கவரியும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்கவரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த 7 டேஸ் ட்ரேடிங் செஷனில் நமக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நிஃப்டி 50ல் இந்த 24,300 அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 24,300 தாண்டறதுக்கு நம்மளோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அண்ட் இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த 24,300 டெஸ்ட் பண்ணியும் மார்க்கெட் வந்து கிளியராக மேலேயோ இல்லை கீழேயோ போக முடியல. இந்த 24,300 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே, அதாவது போன வருஷம், அதாவது 2024 செப்டம்பர்லேருந்தே பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல செப்டம்பர், ஸோ இப்போ இந்த செப்டம்பருக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த 24,300ன்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த தடவை எப்பப்பெல்லாம் இந்த இடத்துல வந்துச்சோ 24,300, அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 2 தடவை டவுன் சைடு வந்திருக்கு. அதாவது அக்டோபரில் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகிருக்கு, ஒரு 4% டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து நவம்பரில் பார்க்கும்போது டிசம்பர் 28 வந்தப்போ 18 வந்தப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 10% பக்கம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 தடவையும் டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஆனால் அதற்கு நேர்மாறாக நமக்கு வந்து ஜூனில் வரும்போது, ஸோ ஜூலையில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 2% மேலே போயிருந்திருக்கு. ஆனால் அதே இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குது, ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்தப்போ நமக்கு வந்து நல்லா மேலே புஷ் ஆகி 7%. ஆனால் இந்த 7% பியூராக வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு கிடையாது. ஏன்னா இந்த ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜெனரல் எலெக்ஷன் வந்துச்சு. பிஜேபி 3வது தடவையாக ஜெயித்தாங்க. அதாவது மோடி வந்து 3வது தடவையாக பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு பாசிட்டிவான சேஞ்சுக்காக மார்க்கெட் வந்து மேலே போச்சு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த 24,300
மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணப்போ போன வருஷங்களில் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மார்க்கெட் டவுன்ஃபால் தான் ஆச்சு. ஆனால் இந்த தடவை டவுன்ஃபால் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு என்னென்னா இந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறன்னா இப்போயே டவுன்ஃபால் ஆகிருக்கணும், ஆனால் டவுன்ஃபால் ஆகலை. அப்படிங்கிறனால ப்ரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட் ஒன்றும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ போதுமான அளவு கன்சாலிடேஷன் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கிருந்து புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. அப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. அண்ட் மார்க்கெட் வந்து பியரிஷ் வந்து ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் கீழே போகிறத வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான கண்டிஷனில் இருக்குது. அண்ட் கரண்ட் ஃபேஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் மார்க்கெட். ஓகே, அண்ட் இதே தான் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையும். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா இந்த 56,000 அதாவது 56,000 வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இல்லை. ஏன்னா இந்த 56,000 தான் பேங்க் நிஃப்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டே நமக்கு வந்து ஏப்ரல் 22 23 தான் மார்க்கெட் ரீச் ஆச்சு. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக கிராஸ் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹையை ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 or 2% வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகி அந்த டவுன்ஃபால்லேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு 1-2 வீக்ஸ் எடுக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் எக்ஸ்பெக்டட். அப்போது பேங்க் நிஃப்டியும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. அண்ட் பியரிஷ் மூமெண்ட்ஸ் வர்றதா இருந்திருந்தால் இப்போவே டவுன் சைடு போயிருந்திருக்கும். ஆனால் வரலைங்கிறனால இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து எய்தர் வந்து லிக்விடிட்டி கிராபிங்காக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமான ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் தான் ஆகும், அதுவும் புல்லிஷ் பிரேக் அவுட். அப்போது பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸில் அண்ட் பியரிஷ் பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா. ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது, அதாவது 5ஆம் தேதி காலையில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு டாஜி கேண்டிலாக ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் டாஜி கேண்டிலாக ஓப்பன் ஆனால் என்னப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எதனால் வந்து டாஜி கேண்டில் வரும். ஓகே, எதனால் வந்து டாஜி கேண்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காங்க ஒன்று. ரெண்டாவது பையர்ஸும் இதுக்கு மேலே ப்ரைஸ் கொண்டு போகிறதுக்கு விரும்பலை, செல்லர்ஸும் இதுக்கு மேலே ப்ரைஸ் கொண்டு போகிறதுக்கு விரும்பலை. அப்போது 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டாஜி. ஏன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விக் இருக்குது, கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விக் இருக்குது. அப்போது அது 15 மினிட்ஸ் கேண்டில். அப்போது இந்த டாஜி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நோ கேப் அப் கேப் டவுன், மார்க்கெட் வந்து அப்படியே கண்டினியூஸ் ஃபேஸ் ஆக போகுது. ஓகே, அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. இதே இது நம்ம வந்து 3ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 3ஆம் தேதியோட காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில், ஓகே 3ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களோட கேண்டிலோட சைஸே பெருசாக வேரியஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம கேண்டிலோட சைஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இல்லை, ஆல்மோஸ்ட் டாஜி கேண்டிலாக தான் இருக்குது. அப்போது ப்ரைஸ் மூமெண்ட்ஸை வந்து தடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாஜி கேண்டில், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில், அதுக்கடுத்து அதாவது ரிவர்ஸ் பின் பார்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி செகண்ட் ஒரு பின் பார் வந்திருக்கு ரெட் கேண்டிலில். அப்போது ஆல்மோஸ்ட் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் யாருமே மார்க்கெட்டை மேலேயோ இல்லை கீழேயோ கொண்டு போகிறதுக்கு விரும்பவில்லை. அப்போது வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் நம்ம வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இப்போது சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் இருக்குது. அண்ட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. யாருமே வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் பெருசாக ஏதாவது ஒரு சைடு போகாது. செல்லர்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு போகாது. ஓகே, அடுத்த டேட்டா நம்ம இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ரியல் டைம் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, அண்ட் நான் ஏன் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மேலே போகும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஏன் இந்த 18 இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
யூஷுவலான இந்தியா விக்ஸ் வந்து எப்போ எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 13ல் இருக்கணும். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு தடவை கூட 13ல் வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து மார்ச் மாதம்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13 இல்லைனா 15 தான் ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கு. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரேஞ்ச் கூட கிளியராக தொடலை. ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் டச் ஆகிருந்திருக்கு. அப்படிங்கிறனால எவ்வளோ இந்தியா விக்ஸ் மேலே போகுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கூலிங் நடக்கும். அதாவது வாலடைலிட்டி கூலிங் நடக்க நமக்கு என்ன நடக்கும்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மேலே போகும். அப்போது கூலிங் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மேலே போகும். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள், என்னைக்காவதுன்னு இல்லை, கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூலிங் நடக்கும். அப்போ இந்த கூலிங் நடக்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 18.5ல் இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து கூலிங் பாசிபிள் அண்ட் புல்லிஷ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் வென் கூலிங். அப்போது நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை ரியல் டைமாக பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிச்சின்னா நம்மளோட புல்லிஷ் மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். சப்போஸ் இந்தியா விக்ஸ் சைட்வேஸ் போகுதோ இல்லை மேலே போகுதோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் இருக்குன்னும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக மாறலை. அப்போது நீங்கள் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணணுன்னா நீங்கள் இந்தியா விக்ஸ் வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கீழே இறங்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் டேட்டா. இது நம்ம இந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறோம். அண்ட் இதுலேன்னு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஐம் நாட் ரெக்கமெண்டிங் திஸ் வெப்சைட். ஏன்னா ரெக்கமெண்டிங்னா லைக் நான் இதை யூஸ் பண்ணுறங்கிறனால நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஓகே, அண்ட் நம்ம இந்த இப்போது பிசிஆர் ரேஷியோ நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பார்த்தோன்னா 0.69 இருக்குது. அதே சமயம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தோன்னா 9.5 இருக்குது. அப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா 9.5னா ஓரளவு புல்லிஷ் மார்க்கெட் இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் 0.7க்கு கீழே இருக்கிறனால மார்க்கெட் வந்து ஓவர் பாட்டாக இருக்கலாம். அப்படின்னா அதாவது இருக்கிற வேல்யூவேஷனை விட அதிகமான ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால கூட வந்து மார்க்கெட் வந்து 0.7ல் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 அப்போது நிஃப்டி 50க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து 0.7ல் இருக்குது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி 50 வந்து எவ்வளோவில் இருக்குன்னா 0.7ல் இருக்குது. ஸோ விச் சேஸ் லைக் ஓவர் பாட் புல்லிஷ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட். அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அதிகமாக வாங்கியிருக்கிறனால கூட மார்க்கெட் சில நேரம் போக வேண்டாம். ஆனால் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பிஎன்னா போடுறது பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 9.5 இருக்குது. அப்போது 0.95 சாரி. ஸோ அந்த 0.95 இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஸ்மால் புல்லிஷ் மூமெண்ட். அப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பிசிஆர் ரேஷியோ இருக்குது. ஓகே, அண்ட் லாஸ்ட் நமக்கு இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா. இந்த எஃப்ஐஐயோட நான் கேஷ் மார்க்கெட் டேட்டா பார்க்குறேன். ஓகே, அப்போ இந்த எஃப்ஐஐயோட கேஷ் மார்க்கெட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல்டிங்ஸ், ஸோ நமக்கு வந்து எல்லா தடவையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் 25லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஐஐஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸ் வைக்கிறாங்க ஒரு நாளும். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங் அதிகமாக இருக்கும், டிஐஏஸோட பையிங் அதிகமாக இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட பையிங் அதிகமாக இருக்குது, டிஐஏஸோட செல்லிங் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியே நடந்துகிட்ருக்கு. ஆனால் கடந்த 25ஆம் தேதியிலிருந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸ் ரெண்டு பேருமே நெட்டு, அதாவது டெய்லி அவங்க வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணாலும் அவங்களோட நெட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. அப்போது டெய்லியுமே அவங்களோட பையிங் தான் அதிகமாக இருக்கே தவிர செல்லிங் வந்து அதிகமாக இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து மே 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எஃப்ஐஐஸ் வந்து 18,000 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஆனால் செல் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 15,000 கோடி. ஓகே, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஐஏஸ் வந்து டிஐஏஸ்னால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ டிஐஏஸ் வந்து 13,000 கோடி பை பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து எஃப்ஐஐ செல்லிங் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா எஃப்ஐஐஸ் யூஸ்வலாக பாசிட்டிவில் தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த நம்ம வந்து ஒரு ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து மே 2ஆம் தேதி வரைக்கும் பாசிட்டிவாக இருக்காங்க. ஆனால் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நெகட்டிவாக தான் இருப்பாங்க டெய்லி பேசிஸில். நம்ம வந்து அடுத்த பேஜ் கூட பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறது ரொம்ப சான்ஸ் கம்மி. ஆனால் இந்த கடைசி 4 நாள், அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா டிஐஐஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தூண்டுது. அப்போது லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸ், லாஸ்ட் 5 டேஸில்
FIIs and DIIs வந்து பாசிட்டிவ் ஹோல்டிங். பாசிட்டிவ் ஹோல்டிங்கில் இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறனால இந்த ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எய்தர் சைட்வேஸாக போகும், அதாவது கன்சாலிடேஷனாக இருக்கும், ஆர் மைல்டு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஏப்ரல் 5ஆம் தேதியான ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை கமெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இண்டிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனியோட ட்ரேடிங் செஷனுக்கு வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி டேக்கு கொஞ்சம் டே இருக்குது. அப்படிங்கிறனால ஆப்ஷன் வந்து ப்ரைஸ் எராட்டிக்காக மூவ் ஆகாது, நீங்கள் நம்பி ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் என்னதாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இனியோட ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.